ஹாய், இந்த சாட்டர்டே உங்களுக்கு என்ன பிளான்ஸ்? இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் சாட்டர்டேயை பிளான் பண்ணிக்கோங்க. 3 இன்சைட்ஃபுல் வெபினார்ஸ் ஆர் லைன்ட் அப் அண்ட் தே மைட் பி கம்ப்ளீட்லி சேஞ்சிங் த வே யூ திங்க் அபவுட் யுவர் ஃபினான்சஸ். மார்னிங் 10 மணிக்கு சம்யுக்தா நீங்கள் ஏன் ஜஸ்ட் 2.75% இன் யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகுறீங்க, தேர் ஆர் ஸ்மார்ட்டர் வேஸ் டு க்ரோ யுவர் மணி அண்ட் அவங்க உங்களை இதில் வாக் த்ரூ பண்ண போகிறாங்க. 11 மணிக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் அட்ரஸ் பண்ண போகிறேன். டெய்லி ஜஸ்ட் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணினா கேன் இட் ரியலி பிகம் லேக்ஸ் இன் த ஃபியூச்சர்? த ஆன்சர் இஸ் எஸ். அண்ட் இதை பற்றி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் லாஜிக்கை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபைனலி 12 o'clock சஞ்சய் டு டாக் அபவுட் நிஃப்டி 50 அண்ட் இந்தியாஸ் மார்க்கெட் ஸ்டோரி. குளோபல் அன்சர்டனிட்டி இருந்தாலும் இந்தியா ஹேஸ் இட்ஸ் ஓன் லோக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹீல் ஷேர் வை தட் மேட்டர்ஸ். 3 டாபிக்ஸ், 3 எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு பவர் பேக் சாட்டர்டே. மிஸ் பண்ணிடாதீங்க, உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். எட்டும் தூரத்தில் 1 கோடி 25,000 50,000 சம்பளம் வாங்குற ஒரு இளைஞர் எப்படி தன்னுடைய வருங்காலத்தை பார்க்க வேண்டும், தன்னால் எவ்வளவு தூரம் நிதி திரட்ட முடியும் என்று அவர் எப்படி அளவிட வேண்டும், அந்த நிதியை திரட்ட அவர் என்னென்ன செய்ய வேண்டும், முக்கியமாக என்னெல்லாம் அவர் செய்யக்கூடாது, இதுதான் இளமை காலத்தில் வேலை செய்யும் ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை புரிஞ்சிக்காம பணத்தோடு எதை செய்தாலும் அது ஒருவருக்கு உரிய பயன்களையும் பலன்களையும் கொண்டு சேர்க்காது. இப்போ நீங்கள் தெரியாத ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, ஜிபிஎஸ் ஆன் பண்ணாமல் போகிறீங்களா, மேப்ஸ் போடாமல் போகிறீங்களா? போகிறதே இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அங்கே இங்கே கேட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே இங்கே கேட்டு போகிறதுல என்ன ஆகும், ஒருத்தன் லெஃப்டில் போங்கன்னு ரைட்டில் போக சொல்லுவான், கை ரைட் காட்டும் ஆனால் லெஃப்டில் போகணுன்னு சொல்லுவான். இப்படி ஒரு 2 இடத்துல நம்மளை சுற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம், காலதாமதமாக போய் சேருவோம். பணத்தோடையும் இதுதாங்க நடக்குது. ஒரு ஜிபிஎஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு இடத்துக்கு போக மாட்டீங்களோ, அதே போல் ஒரு தெளிவான முதலீட்டு பாதை இல்லாமல் நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது. அல்லது உரிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த அந்தஸ்து கிடைக்காது. ஆனால் அது கிடைக்கணும். அதுதான் நம்ம இந்த இடத்துல பேசுகிற விஷயம். அந்த அந்தஸ்து மாத்திரம் கிடைக்கக்கூடாது, அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கணும். இன்ஃபேக்ட் கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சாலும் நல்லது. எல்லாமே முடியும், ஆனால் எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்கணும். இன்னைக்கு நான் பார்க்குற முக்காவாசி பேர் ரேண்டமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இங்கே கேட்டு, எப்படி நீங்கள் ஒவ்வொரு டீ கடையாக தெருக்கோடி கடையாக கேட்டு ஒரு புது அட்ரஸ் தேடுறீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் வெல்த் கிரியேஷனை பார்க்குறீங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மேப்ஸ் போட்டு போகணும். அதுதான் வெல்த் கிரியேஷனுக்கும் சரியான வழிமுறை. அப்படி போட்டால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு டேர்னிங்லேயும் செக் பண்ணி போவீங்க. தப்பான திசையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. போகக்கூடாத இடத்துக்கு போக மாட்டீங்க. எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக டான்னு போவீங்க. இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அதில் ஒரு 5-6 முக்கியமான இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள்லாம் சரியான திசையில் நீங்கள் பயணிப்பீர்கள். அப்போ அந்த பயணம் ஸ்மூத்தான ஒரு ஜேர்னியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த போகும் பாதையில் எங்கே இடையூறுகள் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். என்ன மாதிரியான தடங்கல்கள் வரும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி புரியும் போது நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போவோம் அப்படின்னு. இது முதலீட்டுக்கு ரொம்ப 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 பொருந்தக்கூடிய ஒரு உவமை. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி போகிறாங்க?
நான் பார்த்த வரைக்கும் 99% ஆஃப் பீப்புள் ரேண்டமாக போகிறாங்க. ரேண்டமாக முதலீடு செய்யும்போது என்ன ஆகுது? ஏதோ ஒரு பங்கு போய் வாங்கிடுறீங்க, மேலே வாங்கிடுறீங்க, பிடிவாதமாக வரட்டு கௌரவத்துக்காக அது கீழே வர வர ஆர்கியூ பண்ணிக்கிட்டே வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. அது கீழே ஒரு அகலப்பாதால விலையை தொட்டுட்டு அங்கேருந்து ஒரு 20% ஏறின உடனே பத்தியா ஏறிடுச்சு அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. அல்லது நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாக போய் யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு உங்கள் பணத்தெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துலையும் மறுபடியும் விட்டதை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே எங்கே தெரியாதவங்ககிட்டலாம் கேட்டு தப்பான வழியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தப்பான பாதையில் போய் நேரம் பணம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு விரயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ தட்டி முட்டி போக வேண்டிய இடத்த போய் சேர்றீங்க. அப்போது காலத்தோடு போகாத ஒரு இடம், காலத்தோடு போய் சேராத ஒரு டெஸ்டினேஷன் எப்படி உங்களுக்கு நிறைவை கொடுக்கும்? எப்படி உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும் அந்த பயணம்? ஸோ அதனால தான் 1 கோடி என்பது எளிதில் எட்டக்கூடியது தான். ஆனால் அதை எட்டுவதற்கும் ஒரு வழிமுறை இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு இன்வெஸ்டர் 99% தவறுகளை தவிர்த்துருவாங்க. அது மட்டும் இல்லை, டான்னு செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து லிபரேஷன் டே, அதுக்கு அடுத்த நாள் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க? கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க? எத்தனை பேர் ஏற்கனவே அவங்க வாங்கி அடிபட்டு புண்ணான இடத்துலேயே போய் திருப்பி பணத்தை போட்டாங்க? சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது வேலை, புண்ணான இடத்துல போய் மறுபடியும் ஒத்தனம் கொடுக்கறது வேற. சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஏற்கனவே தவறு செஞ்ச இடத்துல போய் பணத்தை போட்டிங்கன்னா இட் இஸ் குட் மணி பீயிங் புட் ஆஃப்டர் பேட் மணி. ஏற்கனவே அடி வாங்கின இடத்துல மறுபடியும் பணத்தை போடுறதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஆனாலும் அதைத்தான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஈகோ, பிதண்டாவாதம், நான் அதைத்தான் செய்வேன் அப்படின்ற ஒரு பிடிவாத குணம். முதலீட்டில் பிடிவாத குணத்துக்கு இடமே கிடையாது. தப்பு நடந்ததா நாமளே தள்ள அடிச்சுக்கிட்டு புத்தி இல்லாத இதை பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏற்புக்கு எவ்வளோ சீக்கிரம் வரமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தால் நல்லது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட முதலீட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணேன். இதை வாங்கிறதுக்கு நீங்கள் இந்த பங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு இன்வீட்டை சொன்னேன். அது பல பேருக்கு கோபத்தை உண்டாயிடுச்சு. இப்போ அதை வந்து 125 ரூபாயில் உணர்ந்துருந்தா 145 வாங்கினா 125 விற்றுட்டு வெளியே போயிருக்கலாம், லாஸும் பெருசாக இருந்திருக்காது. அது 75 பண்ணால், அதுவும் நிறைய பணத்தை மேலே போட்டு அதுக்கப்புறம் பண்ணாக்கா இழந்த காலத்தை யார் திருப்பி கொடுப்பார்கள் என்ற கேள்வியை நிச்சயமாக நம்ம கேட்டு தான் ஆகணும். சில நேரங்களில் அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ் தான் ஒருத்தனை வாழ்க்கையில் வளர்த்தும். த மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின்ஸ், த ஹார்ஷஸ்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம், நாமே எந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய தயாராக இருக்கோமோ அதுதான் நம்மளை வளர்த்தும். விமர்சனத்துக்கே ஆளாகாமல் பல பேர் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வளரலைங்க. பாப்புலராக இருக்கலாம், ஆனால் வளரணும்ல. விமர்சனங்கள் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கான மிகப்பெரிய கேட்டலிஸ்ட். ஸோ நீங்கள் 1 கோடியை சீக்கிரம் அடையணும்னா உங்கள் தவறுகளை நீங்களே விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வர வேண்டும். அந்த விமர்சனங்கள் உங்களை பக்குவப்படுத்தணும், நெறிப்படுத்தணும், நேர்படுத்தணும். இதெல்லாம் எனக்கு தொடர்ந்து முதல் நாள்லேருந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அதற்கான நண்பர்கள் இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் வளர்ந்துட்டேன்னு அந்த நண்பர்கள்ட்ட போய் அதே மாதிரியான கான்வர்சேஷன்ஸை வச்சுக்காம இல்லை, நாங்கள் அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு அவ்வளவு, நான் அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறேன். ஆனால் இதே விஷயத்தை நான் ஒரு நண்பன் போல இங்கே பொதுவெளியில் சொல்லும்போது பலருடைய ரியாக்ஷன்ஸை நான் பார்க்குறேன். அது என்ன பாதிக்கலை, அவர்களை மட்டும்தான் பாதிக்கும். ஸோ 1 கோடியை அடையணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சுய விமர்சனம், தவறுகளை தவிர்ப்பது, வழிமுறையோடு பயணிப்பது,
உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேப் இருக்கணும், ஒரு ஜிபிஎஸ் இருக்கணும். அதுபடி தான் நீங்கள் போகணும். அது சொல்கிறதா நீங்கள் கேட்கணும். ஒரு ஆலோசகர் உங்களுக்கு ஒரு நல்ல ஜிபிஎஸ்ஸாக இருக்க முடியும். நல்ல ஆலோசகர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட நீங்கள் போனீங்கன்னா தவறுகளை நீங்கள் தவிர்த்துடுவீங்க. இதையெல்லாம் உருவாக்கினால்தான் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் அச்சீவ் பண்ண வேண்டிய இலக்குகளை 1 கோடி என்ற ஒரு எட்டக்கூடிய ஒரு உயரத்தை எட்ட வேண்டிய நேரத்திலும் அதற்கு முன்பே கூட அடைவார்கள். அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன எல்லா விஷயமுமே உங்களுக்கு கொஞ்சம் கசப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இது மருந்து. இந்த மருந்து ஒருவரை பக்குவப்படுத்தும், அவங்கள சிந்திக்க வைக்கும். சிந்திக்கக்கூடியவர்கள் மாறுவார்கள். இதை ஏன் இத்தனை பேர் பார்க்கல அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருந்தான். எதுக்கு பார்க்கணும்? எந்த சொசைட்டிலையுமே எல்லாராலையும் அதே அளவு வெற்றி அடைய முடியாது. சிலர் தான் எட்ட வேண்டிய உயரத்தையும் அதை மீறியும் எட்டுவார்கள். பெரும்பான்மையானவர்கள் சராசரியை நம்பித்தான் வாழ்வார்கள். அப்போ அவங்களுக்கு சராசரிக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் தான் கிடைக்கும். யூ cannot be ordinary and hope to achieve extraordinary things. நீங்கள் அந்த ஆர்டினரினஸை விட்டு வெளியே வந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். எல்லாரும் ஆர்டினரினஸை விட்டு வெளியே வரணும். ஏன் எல்லாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க? நீங்கள் பல பேர் அங்கால இருக்கிறாங்க. தேவையே இல்லை. வர்றவங்க வருவாங்க, சாதிக்கிறவங்க சாதிப்பாங்க. யார் உயர வேண்டுமோ அதற்கான மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அவங்க நிச்சயமாக மேலே போவாங்க. இதற்கு வேற எந்த விதமான ஒரு அடிப்படை தேவையும் இல்லை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, சோஷியல் ஸ்டேட்டஸ் தேவையில்லை, ஊரில் பெரிய மனுஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. ஆட்டிடியூட், பிஹேவியர், இது 2 இருந்தாலே போதும். இதை விட ஒரு சமநிலையான ஒரு போட்டிக்களம் எதுவுமே கிடையாது. இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் 1 crore எவ்வளவு வேகமாக அச்சீவ் பண்ண வேணுமோ அதை விட ஒரு படி சீக்கிரமே செய்வீங்க. என்னை பொறுத்தவரை இந்த களம், அதற்கான ஒரு ஸ்பேஸ், அதற்கான ஒரு ஆர்வம் உள்ளவர்கள், அதற்கான தேவை உள்ளவர்கள், அதற்கான ஒரு உந்துதல் யாருக்கு இருக்கோ, யார் இதை நான் நிச்சயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு மோட்டிவேட்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கான ஸ்பேஸ் தான் இது. அவங்க நிச்சயமாக செய்வாங்க. அவர்களோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.